மாற்றத்திற்காக வந்தோம் என்று கூறியவர் இன்று அதே பழைய அரசியல் கணக்குகளின் மீதுதான் ஆட்சி அமைக்க முயற்சிப்பது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ஒட்டுமொத்தமான தமிழகத்தை கடந்த வாரம் நிலை கொண்டிருந்தது. அதற்கான தெளிவு வரக்கூடிய ஒரு காணொளியாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. டிஎம்கேயும் வேண்டாம், ஏடிஎம்கேயும் வேண்டாம், புதிய அரசியல் வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டின் பல இளைஞர்களும் பொதுமக்களும் நம்பி தாவேகாவுக்கு அளித்த ஆதரவு. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? நேற்று வரை எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை போன வாரம் முழுவதும் தேடி தேடி சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் டிக்கெட்டில் வின் பண்ண காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்கள், சிபிஐயினுடைய 2 எம்எல்ஏக்கள், சிபிஎம்மினுடைய 2 எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் மற்றும் ஐயுஎம்எல்லின் 2 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடு தாவேகாவினுடைய ஆட்சி அதிகாரம் நிலை பெற்றது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியும் ஏற்றுக்கொண்டார். இப்படி இந்த 2 பெரிய கட்சிகளுக்கும் ஒரு மாற்று என்று சொன்னவர் இன்று அந்த சேம் ஒரு கூட்டணியினுடைய தோளில் சாய்ந்துதான் அதிகாரம் அமைக்க முயற்சி செய்தார். அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். அப்போ இதுவா கொள்கை அல்லது வெறும் ஆட்சிக்கான ஒரு அவசர அரசியல் நிலைப்பாட்டை தாவேகா எடுத்ததா, திரு ஜோசப் விஜய் எடுத்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ஒரு பொதுவான பொதுமக்களின் சிந்தனையை காட்டிலும் தாவேகாவிற்காக ஆதரவு அளித்த ஒட்டுமொத்த இளைஞர்களும் பொதுமக்களும் மகளிர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ அதுலேயும் இன்னொரு ஒரு பரிணாம ஒரு கேள்வி என்னன்னா, அதிமுகவை விமர்சித்து அரசியலுக்கு வந்தவர்கள் இன்று அதே அதிமுகவை 2ஆக உடைக்க முயற்சிப்பது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கேன்வாஸ் பண்ணும்போது வைத்த முதல் குற்றச்சாட்டு பொலிட்டிக்கல் எனிமி வேற, ஐடியாலஜிக்கல் எனிமி வேறங்கும் போது அந்த ஐடியாலஜிக்கல் எனிமியாக கொள்கை சித்தாந்தத்திற்கு எதிரியாக நிலை பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ளே நாங்கள் போகவே மாட்டோம், அதிமுகவினுடைய எந்த தலைவர்களும் எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை முன்வைத்திருந்தவர் அதே என்டிஏவினுடைய அந்த கூட்டணியில் இருந்த அதிமுகவை 2ஆக உடைக்க முற்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பெருவாரியான குற்றச்சாட்டு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் கடந்த 2 நாட்களாக சுற்றி வருகிறது. திரு சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணியையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் ஒரு அணியையும் 25 எம்எல்ஏக்களும் 22 எம்எல்ஏக்களும் தனித்தனியாக ஒவ்வொரு அணியாக பிரிந்திருந்து மொத்தமுள்ள 47 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு பெற்ற அந்த கணக்கிலிருந்து இப்படி ஒரு பார்ட்டிஷனை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக திரு விஜய் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு வெகுவாக எழுந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு அவருக்கு ஆதரவு கரம் நீட்டிய தாவேகாவினுடைய அந்த ஆட்சி அமைக்க ஆல்ரெடி திமுகவினுடைய ஒட்டுமொத்த கூட்டணி தலைவர்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் அவர்களை நிலையாக நம்ப முடியாது. அந்த ஒரு போர்வையில் இன்றைக்கு அதிமுகவை 2ஆக பிளந்து அதில் ஒரு சாராரை தனக்கு எதிராக வைத்துக்கொண்டு ஒரு சாராரை தனக்கு ஆதரவாக வைத்துக்கொள்ள முற்படுகிறார். இதில் மிக முக்கியமாக இதற்கு பின்னாடி இருந்து இயக்குபவர் மிக முக்கியமாக கோயம்புத்தூர்காரர். அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திலிருந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பெருவாரியான குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது இங்கே இந்த 2ஆக உடைத்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியலை காட்டிலும் குதிரை வீரத்திற்கு மிக முக்கியமாக இது வழிவகுக்கும். இதில் தாவேகாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சி விஜய் இன்றைக்கு அந்த குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மாற்றத்திற்காக ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களிடம் ஆதரவு கரத்தை நீட்டியவர் இன்றைக்கு ஏமாற்றமாக துர்நாற்றமாக வீசுகிறார் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் அவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்போது இங்கே எம்எல்ஏக்களுக்கான பதவி, அமைச்சரவையினான இடம், அதிகார வாக்குறுதி கொடுத்து இந்த இழுத்து செல்லக்கூடிய அரசியல் ஒரு புதிய தலைமுறைக்கு இது ஒரு அரசியலாக காமிக்கப்படுகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் வெகுவாக எழுகிறது. அப்போது இங்கே மக்களினுடைய எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புதிய சிந்தனையும் புதிய ஒரு நிர்வாகமும் நேர்மையான ஒரு அரசியல் களமும் கொள்கை மையமான ஒரு மாற்றமும் தான்.
ஆனால் இதற்கு நேர் எதிராக ஒரு பின்னணி பேச்சுவார்த்தைகள் மூலியமாக ஒரு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய அரசியல் கட்சிகளை பிளந்து செய்யக்கூடிய ஒரு அரசியலாக எம்எல்ஏக்களின் கணக்கு போர்கள் மூலமாக அதிகாரத்திற்கான ஒரு கூட்டணி கணிதம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு சாதாரண வாக்காளர் கேட்பது தவறா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் மேலோங்கி இருக்கிறது. இதற்காகத்தானா மக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி. இதற்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மாற்றாக வருவதாக சொன்னவர் இன்று திமுகவினுடைய கூட்டணியின் ஆதரவுடனும் அதிமுகவை பிரிவினவாதிகளின் பலம் வைத்து ஒரு ஆட்சியை அமைக்க முயன்றதால் அது உண்மையான மக்கள் வெற்றியா அல்லது வெறும் அரசியல் மேலாண்மையா, இட் இஸ் அ பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்டான் மட்டும்தான் ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு காலத்தில் கழக அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று கூறியவர்கள் இன்று அதே கழக அரசியலின் அனைத்து டாக்டிக்ஸையும் பயன்படுத்த ஆரம்பித்தால் தமிழக இளைஞர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு பொதுவான சிந்தனையும் இருக்கிறது. ஸோ மாற்றம் என்ற பெயரில் ஒரு பழைய அரசியலையே புதிய முகத்துடன் கொண்டு வந்தால் அது புரட்சி அல்ல, அது வெறும் ஒரு பேக்கேஜிங் மாடுலேஷன் மட்டுமே. அது ஒரு பேக்கேஜை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறதுக்குரிய ஒரு செயல்பாடு தான். அப்போது தமிழ்நாடு மக்கள் இன்று கேட்கும் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, தாவேகா உண்மையில் மாற்று அரசியலா அல்ல இன்னொரு அதிகார அரசியலா? அந்த அதிகாரத்துக்கு வருவதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த கட்சியை வேணாலும் பிளந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பகிரந்தமான ஒரு அதிகார பசியில் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தமான கேள்வி எழுகிறது. காலம்தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். அடுத்தடுத்த நாள் காணொளியை காண லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.